இன்றைக்கி முட்டை மசாலா பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து கிளறினா நமக்கு நல்ல பெரிய பீசஸாக கிடைக்கும். உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கிளறி வேக விட்டுற வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் போல் இருக்கட்டும். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. அவ்வளவுதான், இது இப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் 2 காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். மிக்சியில் வறுத்த காஞ்ச மிளகா, புளி, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடணும். பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அது கூட அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாம். அதில் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட 1/4 டீ மிளகுத்தூள், நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கி வச்சுருந்த முட்டை பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றை போல் கலந்து விட்டுடலாம். அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் நல்லா போட்டாய் வரணும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை மசாலா பொடி மாஸ் ரெடி.